ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்வலாக நம்ம வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னா அது ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம நினைப்போம். அப்போது மீனிங்ஃபுல் ரிலேஷன்ஷிப்ஸை நம்ம எப்படி தயார் பண்ணலாம், இல்லை எப்படி அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் நம்ம இருக்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை தெரிஞ்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படிங்கிறதுனா நம்மளோட உணர்வுகள், நம்மளோட சிந்தனைகள் இதெல்லாமே நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அப்படி கரெக்டாக இருந்தோம்னா தான் நம்மளால் சரியான வார்த்தைகளை மற்றவங்களோட பேச முடியும். அப்போது மற்றவங்களுக்கு நம்மளோட மேலே ஒரு இழுப்பு இருக்கும். ரைட்டா இல்லைங்களா? ரெண்டாவது, நம்ம பேசுகிற மாதிரி அவங்களும் பேசும்போது காது கொடுத்து நல்லாவே கேட்கணும். இது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படிங்கிறதுனா நம்ம காது கொடுத்து கேட்காம இருந்துட்டோம் அப்படிங்கிறதுனா அவங்க வந்து நம்மளுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை அவங்களுக்கு. அப்போ அவங்களுக்கு வந்து பேசுகிறதே நிறுத்திடுவாங்க. சொல்லணும்னாலும் அவங்க அப்படியே சொல்லாமே விட்டுருவாங்க. ஸோ காது கொடுத்து கேட்கணும். ஆக்டிவ் லிஸ்னிங் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அப்புறம் ஒரு பவுண்ட்ரிஸ் செட் பண்ணிக்கோங்க. இந்த ஹெல்தி பவுண்ட்ரிஸை நம்ம செட் பண்ணிட்டோம்னா யாரும் அதுக்குள்ளே வரக்கூடாது, நம்மளும் யார் பவுண்ட்ரிஸ்லையும் நம்ம போய்ட்டு அனாவசியமாக மிதிக்கக்கூடாது அப்படிங்கிறது இருந்தோம்னா நீண்ட காலத்துக்கு எந்த ரிலேஷன்ஷிப்னாலும் அது வந்து போகும். முக்கியம், நம்ம வந்து ஒரு ட்ரஸ்ட்வர்த்தி பர்சனாக இருந்தோம் அப்படிங்கிறதுனா ஒரு மீனிங்ஃபுல் ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக நமக்கு வரும். ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ பேரோட நீங்கள் மீனிங்ஃபுல் ரிலேஷன்ஷிப் வச்சிட்ருக்கீங்க, எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு உங்களோட, எவ்வளோ ஃபேமிலியோட நீங்கள் க்ளோஸாக இருக்கீங்க, யாரை நீங்கள் எப்படி பழகுறீங்க, யாரோட எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் சிந்திச்சு பாருங்கள். உங்களுக்கும் மீனிங்ஃபுல் ரிலேஷன்ஷிப்ஸை பற்றி புரிஞ்சுக்கும்.